உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். ஒரு சில பாபா பற்றின ரொம்ப அரிய தகவல் உங்களோட நான் பகிர்ந்துக்க தான் இந்த பதிவை நான் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன். பாபா போன தடவை நான் செஞ்ச பதிவில் ஷிலா கல்லு மீது உட்கார்ந்த பாபாவின் அந்த கை மறைக்கப்பட்டிருக்கு, அதோட அர்த்தம் என்ன, அந்த மாதிரி உட்கார்ந்ததுக்கான ஆசனத்தின் பேர் வீராசனம், கட்டிவரத ஹஸ்தம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இப்போது இன்னைக்கு துவாரகாமாயி போஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாபாவோட. நம்ம பார்த்திங்கன்னா துனி துவாரகாமாய்க்குள்ளே போனோன்னா துனியை பார்க்கும்போது அதுக்கு நேர் எதிர்க்க ஒரு மண்டபம், ஒரு மரத்தில் ஒரு மண்டபம் மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் பாபாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவோட அர்த்தம், ஏன் பாபா அந்த மாதிரி அமர்ந்திருந்து அதுலேருந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை உன்னிப்பாக நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா பாபா ஒரு ஆசனத்தில் காலை மடக்கி வச்சுட்டு முதுக தண்டை நேராக வச்சு தலையும் நேராக வச்சுட்டு உக்காந்துருப்பார். இதால் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நமக்கு எல்லா பக்தர்களுக்கும் இந்த சதுரார்த்த புருஷா அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த நாளையும் நமக்கு வழங்குறேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இந்த நாலு என்ன, தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இறைவனோட காலடியில் சரணடைந்தோம்னா நமக்கு அவர் முழுசாக அவர் நம்மளை பார்த்துப்பாரு, பாதுகாப்பார் அப்படிங்கிறது தர்ம வழியில் போயிட்டு இந்த ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்க்கத்தை கடைபிடித்தோமே ஆனால் இறைவன் என்றைக்கும் நமக்கு துணை இருப்பார் அப்படிங்கிறது தர்மம். அர்த்தம் அப்படி என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய பணம், செல்வம், சொத்து நிறைய இருக்கும். ஆனால் அது நமக்கே பயன்பட்டதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது பிறருக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வேலைகள் பண்ணி தான தர்மங்கள்லாம் பண்ணினோன்னா அது இறைவனுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அந்த பணத்தையும் அந்த சொத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கர்மாவின் கணக்கை பேலன்ஸ் பண்ணிடலாம். பேலன்ஸ் பண்ணிட்டு இறைவனோட பாதத்தை சென்று அடையலாம். இது தர்மாவை நம்மளுடைய கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சுலபமான வழி. நம்ம கிட்ட இருந்தது, பணம் இருந்தது, வேற ஏதான ஒரு வகையில் நம்ம கிட்ட சொத்து இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பகுதி 4 பேருக்கு உதவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். தர்ம ஆச்சு, அர்த்தம் ஆச்சு, காம அப்படின்னா எனக்கு அது வேணும். நிறைய வாழ்க்கையில் நமக்கு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் மீதெல்லாம் நம்ம ஒரு மனசை கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்தினா தான் நமக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா ஆசையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னு இந்த ஆசையை நிறைவேற இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்காக மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்கணும். இதே மாதிரி பிறப்பும் இறப்புக்கும் இடையில் நம்ம நடுவில் நம்ம சிக்கி இருப்போம். அது எதுவுமே வேண்டாம். நீங்கள் அந்த டிசைர்ஸ், உங்களோட ஆசைகள் மீது நீங்கள் கட்டுப்பாட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னை அடைவீங்க அப்படின்னு பாபா இந்த 4 வழியில் 3வது வழியாக சொல்கிறாரு. 4வது என்ன, மோட்சம். இந்த 3ஐயும் நீங்கள் நன்றாக கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மோட்சம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போது மோட்சம், முக்தி அப்படின்னா பிறவில்லாத, மறுபடியும் ஒரு பிறவே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா பிறந்து நம்ம இன்னும் தவறுகள் பண்ணி கர்மாவை எப்படி செட்டில் பண்ணுறதுன்ற யோசித்து அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் சிக்கிறத விட இது ஒரு சக்கரவியூகம் மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக பாபா சொல்கிற இந்த 4 விஷயங்களை கடைபிடிச்சோம்னா நமக்கு சத்கதி கிடைக்கும். இதுக்கு பேர், இந்த மாதிரி ஒரு தர்ம அர்த்த காம மோட்சத்தின் வழியில் நம்ம வரக்கூடிய இந்த விஷயத்துக்கு பேர் தர்மபத்த கர்மா அப்படின்னு. அதாவது தர்மத்தை மனசில் மெயினாக குறிக்கோளாக வச்சுட்டு கர்மாவை செய்யறது. பத்த மீன்ஸ் அதுக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய வேலைகளுக்கு பேர் தர்மபத்த கர்மா. இதை செஞ்சோம் அப்படின்னா எப்போவுமே ரைட் ராங் எதுன்னு பார்த்துக்கிட்டே லைஃப்பில் வந்துக்கிட்டே நம்மளோட வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும். துவாபர யுகம், அதாவது கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த யுகத்துக்கு பேர் துவாபர யுகம். துவாபர யுகத்தில் கூட நீங்கள் நல்ல பாகவதம் இல்லாட்டி மகாபாரதம் அந்த மாதிரி நூல்கள்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கூட இதே மாதிரி தான் பண்ணார். அவரோட பக்தர்களுக்கு இடையே அவர் ஏழை பணக்காரன் ஜாதி எதையுமே பார்க்கல.
அவரும் இதே மாதிரி வந்து ஒரு கிருஷ்ணர் சின்ன வயசாக இருக்கும்போது கூட பெரியவனை ஆனதுக்கப்புறம் கூட ஒரு கல் மீது போய் உட்காந்து எல்லாருக்கும் பிரவச்சனங்கள் பண்ணுறது, நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் கிருஷ்ணர் மீது இந்திரனுக்கு கொஞ்சம் பொறாமை மாதிரி ஏற்படும். இவ்வளோ சின்ன ஒரு குழந்தை எப்படி இவ்வளோ பேரை வந்து கவர்ந்து ஒரு கிராமத்தையே வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை சோதிக்கிறதுக்காகவே அந்த ஒரு பெரிய மழை, இடி மழையோட ஒரு பெரிய மழை, அந்த கிராமம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒன்று கொண்டு வரும்போது இறைவன்கிட்டேயே அவர் விளையாடுறாரு. ஆனால் அவர் இறைவனோட விஷ்ணுவோட அம்சம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் வந்து இந்திரனுக்கு தெரியல. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற மலையை தன்னோட சுண்டு விரல்ல தூக்குறாரு. ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு சுண்டு விரல்ல வந்து கோவர்தனகிரி பர்வதத்தை அந்த மலையை வந்து தூக்கி அந்த கிராமத்தில் யாரெல்லாம் அவர்கிட்ட அடைக்கலம் தேடி வராங்களோ அவங்க எல்லாரும் அது கீழே வந்து அடைக்கலம் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து கோபிகராக இருக்கலாம் இருந்தாங்க. அதே மாதிரி மாடு ஆடு எல்லாமே எல்லா உயிரினங்களும் அது கீழே வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அதை பார்த்து இந்திரனுக்கு வந்து ரொம்ப ஒரு மன உடைச்சலாகி, நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன், ஒரு இறைவனை வந்து சோதிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் இந்திரலோகத்துலேருந்து வரும்போது காமதேனு மாடை பார்க்குறாரு. காமதேனு வந்து கேட்குறது இந்திரனை, நீ எங்கேப்பா போகிற அப்படின்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்க போகிறேன் கிருஷ்ணர்கிட்ட அப்படின்னு சொல்கிறது. சொல்லும்போது வந்து காமதேனு சொல்கிறேன், நானும் வரேன் உன் கூட, ஏன்னா நான் என்னோட இனத்தோட அத்தனை பசுமாட்டுகளையும் அவர் காப்பாற்றினதுக்காக கிருஷ்ணருக்கு நன்றி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமதேனும் சந்தோஷமாக கிருஷ்ணரை பார்க்க அங்கே வருது. அப்போ வந்து அந்த பாறை மீது அமர்ந்த அந்த கிருஷ்ணர் மழையெல்லாம் நின்று போயிடுத்து, எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதே போலதான் நம்ம சாய்பாபாவும் கிருஷ்ணரோட அதே அம்சங்கள் தான் பாபா கிட்டேயும் இருக்கு. பாபாவும் அந்த ஷிலா கல் மீது உட்கார்ந்து தான் எல்லாருக்கும் போதனைகள் பண்றாரு. பாபா வாழ்ந்த இடத்துக்கு பேர் வந்து துவாரகா மாயி அப்படின்னா, அது என்கிட்ட தஞ்சம் அடைஞ்சவங்க எப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா போல அப்படிங்கிறது வந்து அந்த பேர்லயே அவர் வந்து ஒரு சூக்ஷ்மமா நமக்கு புரிய வைக்கிறாரு. மற்றொரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் எப்போவுமே புல்லாங்குழல் ஊதும்போது ஒரு கால் இன்னொரு காலுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு ஒரு பக்கம் சாஞ்சா போல நின்றுதான் புல்லாங்குழல் ஊதுவார். பாபாவும் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட துவாரகாமாயிலேருந்து சாவடி உற்சவம் அந்த மாதிரி போகும்போது செவுத்து சாஞ்சு நிற்கும் போது ஒரு காலும் அடுத்த காலும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நிற்பார். அந்த கிராஸ் பண்ணி நிற்கிறதுக்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு. அதுனா என்னன்னாக்கா யோக சாதனா அப்படிங்கிறது பேர். அந்த ஒரு நிற்கிற அந்த பொசிஷனுக்கு பேர் வந்து யோக சாதனா. யோக சாதனா அந்த மாதிரி நிற்கிறது வந்து ரொம்ப பெரிய மகான்கள், யோகிகள், இறைவனோட அம்சங்கள், அவங்க தான் அந்த மாதிரி நிற்பாங்க. அப்போ துவாபர யுகத்தில் கண்ணன் அப்படி நின்றார், கலியுகத்தை நம்மளுடைய சாய் கண்ணன் வந்து அந்த மாதிரி நின்னார். மஹல்சாபதிக்கு வந்து சாய்பாபா அந்த மாதிரி அந்த காட்சி கொடுக்கும்போது அந்த யோக சாதனாவோட அந்த கால் அப்படி வச்சு நிற்கும்போது அவர் வந்து மெய் மருந்து போய் தன் அறியாத அளவுக்கு அவருக்கு ஒரு ஆனந்த பரவச நிலை அடைஞ்சு அவர் நாட்டியம் ஆடுவார். அப்படியே ரொம்ப அவருக்கு பயங்கரமான சக்திகள் வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து நடனமே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அந்த போஸ். இப்போ நமக்கு கூட வந்து சில காரியங்கள் ஆகணும், நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம பின்தொடங்கி அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பாபாவோட அந்த பாதங்களை வந்து அந்த கிராஸ் லெட்டா நிற்கிற அந்த பாதங்களை மட்டும் நம்ம வந்து ஊர்ந்து நல்லா கவனித்து அது மீது நம்ம தியானம் பண்ணினாலே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து பாபா நமக்கு கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஒரு தாய் வந்து தான் குழந்தை அழும்போது தாயால தாங்க முடியாது, எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவா. அந்த தாயோட அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்தி தனக்கு அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கறதுக்கு. நம்ம சாயும் அதே போலதான். அதனால்தான் அந்த கால்களை நமக்கு காமிக்கிறாரு. என் காலில் நான் இப்படி நிற்கிறேன், என் பாதங்களை நீங்கள் சரணடைங்க, நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிளஸ் பண்ணுறேன், அதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து வார்த்தைகள் மூலமாக இல்லாமல் அவரோட செயல் மூலமாக நமக்கு வந்து காமிக்கிறார். அது மாதிரி நம்ம சிந்திக்கலாம் சில சமயம்,
ஷிரடியோட அந்த இதுக்குள்ள பிராகாரத்துக்குள்ள, பாபாவோட சமாதி மந்திர் பிராகாரத்துக்குள்ள ஒரு சில பக்தர்களோட சமாதிகள் மட்டுமே இருக்கு. இன்னும் பல பல பக்தர்கள் இருந்தார், எண்ணற்ற பக்தர்கள் பாபாக்கு இருந்தார். ஆனாலும் சில பேர் தான் இருக்கு, சில பேரோட சமாதிகள் தான் அங்கே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட பக்தி வந்து அது ஒரு எடுத்துக்காட்டுன்றது உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பாபா வந்து அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களோட சமாதிகள் வந்து ஷிரடியோட அந்த சமாதி மந்திர்க்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து அரிய தகவல் பாபா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபாவை நம்ம வந்து இன்னும் நேசிக்கணும், பாபாக்கு இன்னும் நெருக்கத்தில் நம்ம போகணும். பாபா தான் சர்வம், உலகமே சர்வம் சாய்மயம் அப்படின்னு நம்ம வந்து எந்த நேரத்தில் நினைக்க ஆரம்பிப்போமோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். நம்ம பாபா கிட்ட இன்னும் பல படிகள் நெருங்கி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் வேறே ஒரு சில விஷயங்களோட நான் வந்து உங்களுக்கு என்னோட ஆடியோ ப்ரெசென்ட் பண்ணுவேன். உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி கேட்கறதுக்கு. ஓம் சாய்ராம்.